Greetings everyone, welcome to our channel. இந்த வீடியோவில் 9th standard first midterm exam ஓட social science model question paper பார்க்க போகிறோம். இது overall 50 marks நம்ம important questions upload பண்ணியாச்சு. அதே மாதிரி important places map placesum நம்ம upload பண்ணியிருக்கோம் வீடியோ. ஸோ நீங்கள் அந்த வீடியோ வந்து வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணிட்டேன். 9th standard வாட்ஸ்அப் சேனலில் அதோட பிடிஎஃப்பும் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிக்கணுன்னா நம்மளோட சேனலோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. 50 மார்க்ஸ் ஓவரால் 7 மார்க்ஸ் வந்து நமக்கு வந்து 1 மார்க்கில் கேட்டிருக்காங்க. சூஸ் த கரெக்ட் ஆன்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு மேக்ஸிமம் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் தரோவாக படிச்சுக்கோங்க. பெஸ்ட் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு சோஷியலில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸை ஃபுல்லாக முடிச்சிருங்க. தென் ஹிஸ்ட்ரியில் வந்தீங்கன்னா மேப் அண்ட் தென் டைம்லைன் இருந்தால் டைம்லைன் இதை முடிச்சிருங்க. அடுத்து ஜியாகிரஃபியில் கிவ் ரீசன்ஸ் டிஸ்டிங்விஷ் படிச்சிங்கன்னா அதில் ஒரு கொஷின் கம்பல்சரி நம்ம அட்டன் பண்ணிடலாம். ஜியாகிரஃபியோட மேப் பிளேசஸ் 8 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், எக்கனாமிக்ஸ்ன்ற மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தரோவாக முடிச்சிருங்க. ஏன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம வந்து இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க, ரிப்பீட்டடாக கேட்டிருக்கக்கூடிய கொஷின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்து ஃபைனலாக ரிமைனிங் கொஷின்ஸ் படிங்க. தென் இந்த மாதிரி மாடல் கொஷின் பேப்பர் ஒரு 8 கொஷின் பேப்பர் கேதர் பண்ணி ரிவிஷன் பண்ணுங்கள். உங்களால் ரிவிஷன் ஓரல் டெஸ்ட் எழுத முடியலனாலும், ரிட்டன் டெஸ்ட் எழுத முடியலனாலும் பரவாயில்ல, ஓரல் டெஸ்ட் எழுதலனாலும் பரவாயில்ல, கொஷின் பேப்பரை பார்த்துட்டு எந்தெந்த கொஷின் தெரியலையோ அதை ரெஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஆன்சர் எனி 5 கொஷின்ஸ் 2 மார்க் கொஷின்ஸு. நோட் ஆன் இம்பேக்ட் ஆஃப் பாஸ்டரலிசம் கொடுத்துருக்காங்க. அடுத்து எஜிப்டியன்ஸ் எக்ஸல்ட் இன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் அது கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் சுனாமி, டிஃபைன் வெதரிங், கிவ் ஆப்ரஹாம் லிங்கன்ஸ் டெஃபினிஷன் ஃபார் டெமோக்ரஸி. அடுத்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் 2 பார்ட்டி சிஸ்டம், மல்டி பார்ட்டி சிஸ்டம், இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வந்து கம்பல்சரி கொஷின் கொடுத்துருக்காங்க. பார்ட் சி பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ். ஆன்சர் த டீட்டெயில். கொஷின் நம்பர் 22 வந்து கம்பல்சரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஜியாகிரஃபியில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் எல்லா லெசன்ஸில் இருக்கிறதையும் டோட்டலாக படிச்சுக்க சொல்லியிருக்கேன். பிகாஸ் ஒரு 5 மார்க் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். அதே மாதிரி நம்ம குவார்ட்டரிலாம் பார்த்தீங்கன்னா 1 மார்க்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா அந்த 5 மார்க்ஸில் 1 மார்க்கும் கேட்பாங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ், அசர்ஷன் அண்ட் ரீசன், ட்ரூ ஆஃப் ஃபால்ஸ், கரெக்டஸ்டிக். ஸோ இந்த மாதிரி நமக்கு 1 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்லேயும் வரதுனால அதை ஃபஸ்ட்டு தரோவாக முடிச்சிருங்க. இப்போ பாருங்கள், ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன்ஸ் வந்து ரிப்பீட்டட் கொஷின். ஹிடன் ட்ரெஷர்ஸ் ஆஃப் இண்டஸ் சிவிலைசேஷன் இம்பார்ட்டன்ட். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த எர்த். அடுத்து டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் அது வந்து எழுதிடணும். நெக்ஸ்ட்டு 22nd பார்த்தீங்கன்னா மார்க் த ஃபாலோயிங் பிளேசஸ். ஸோ கம்பல்சரி கொஷின் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். 19 வந்து சேலஞ்சஸ் டு இந்தியன் டெமோக்ரஸி கேட்டிருக்காங்க. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கேட்டிருக்காங்க. பாலிசிஸ் ஃபார் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். வேர்ல்ட் மேப்பில் நமக்கு இந்த மேப் பிளேசஸ் நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன் செப்பரேட்டாக. ஸோ எல்லா கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய மேப் கேதர் பண்ணி அப்புறம் டைம்லைன் கேதர் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ ரெஃபர் பண்ணிக்கோங்க, அதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. பார்ட் டியில் ஆன்சர் த கொஷின்ஸ் நமக்கு வந்து 4 மார்க் கொஷின்ஸ், 2 into 4 8 மார்க்ஸ். டேர்ம்ஸ் ஆஃப் ஹீரோக்ளைஃபிக்ஸ் அண்ட் கியூனிஃபார்ம் வித் தேர் மெயின் ஃபீச்சர்ஸ். அடுத்து வால்கேனோஸ் கிளாசிஃபைட் பேஸ்ட் ஆன் த பீரியாடிசிட்டி ஆஃப் தேர் எரப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆன் த கிவன் அவுட்லைன் மேப் ஆஃப் த வேர்ல்டில் வந்து பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர், ரேஞ்சஸ் ஆஃப் ஹிமாலயாஸ், பசிபிக் ஓஷன், எர்த் குவாக் ப்ரோன் ஜோன், எனி ஒன். ஸோ இதில் வந்து நமக்கு ஆன்சர் 2 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணோம் நம்ம. ஸோ கிளியராக மேப் பிளேசஸ்லாம் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு வந்து மேப்லேயும் 1 மார்க்லேயும் மார்க் மிஸ் பண்ணாமல் இருந்தால் நம்ம ஓவரால் ஸ்கோரில் கொஞ்சம் அது வந்து ஓகே ரொம்ப ஈஸியாக இருக்கும். மேப் பிளேசஸ் 1 மார்க்ஸ் இது எல்லாமே ஈஸி நம்ம ப்ரிப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலை கம்பேர் பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் முடிச்சுட்டே வாங்க. நியர்லி ஒரு 5 கொஷின் பேப்பராவது கேதர் பண்ணி ரிவிஷன் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட்டை கொடுக்கும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். Thank you for your support. Thanks for watching.